சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் டென்ட் கோட்டா சுற்றுல அபிஷேகா பாடினதை பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் சந்தோஷ் நாராயணன் கால் பண்ணி வாழ்த்து தெரிவிக்க போறதா ஒரு தகவல் வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல ஒரு வாரமும் ஒரு தீம் அடிப்படையில போட்டியாளர்கள் பாடி வந்துட்டு இருக்காங்க. அதுல இந்த வாரம் நடக்க போற டென்ட் கோட்டா சுற்றுல பாடல் பாடுறது மட்டும் இல்லாம அந்த பாடல்ல வரக்கூடிய காட்சிகளை அந்த குழந்தைங்க நடிச்சும் காட்டுறாங்க. இதுல அபிஷேகாவுக்கு கர்ணன் திரைப்படத்துல இருந்து வரக்கூடிய கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாட்டை தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டுல வரக்கூடிய அந்த ஃபேஸ்ல பொம்மை போட்டுக்கிட்டு பாடக்கூடிய காட்சிகளை தான் தத்ரூபமா அபிஷேகம் நடிச்சு காட்டுறாங்க. நடிச்சு காட்டுனது மட்டும் இல்லாம அந்த பாட்டை அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரியே பாடியிருக்காங்க. இவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்கக்கூடிய பாண்டியராஜன், நடிகை சுகன்யா இவங்க எல்லாருமே மிகப்பெரிய கரகோஷம் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஜட்ஜஸ் எல்லாருமே எழுதுன்னு கரகோஷம் கொடுத்து அபிஷேகாவை பாராட்டி தள்ளியிருக்காங்க. கோல்டன் ஷவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ஜட்ஜஸ் ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லியிருக்காரு. இந்த ஒரு பாட்டை பயங்கரம் பாடி முடிச்சிட்டக்கண்ணா. உண்மையாவே இந்த பாடலை நீ சந்தோஷ் நாராயண் ரவுண்ட்ல பாடியிருந்தீன்னா கண்டிப்பா உன்னை ஹக் பண்ணி உனக்கு ஏதாவது கிஃப்ட்டை கொடுத்துருப்பாரு. சொல்ல முடியாது. சரிகமபால இந்த சீசன்ல கண்டிப்பா சந்தோஷ் நாராயண் ரவுண்டு வரும். அப்ப உன்னை அவர் பார்த்தாருன்னா நீ பாடின இந்த பாட்டை மறுபடியும் ரீகால் பண்ணி ஏதாவது பாராட்டு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்ல முடியாது. நாங்க ஏதாவது சொன்னா கூட அவர் கால் பண்ணி விஷ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அபிஷேகாவை புகழ்ந்து தள்ளியிருக்காராம். ஸோ இது மூலயமா அபிஷேகாவுக்கு கூடிய சீக்கிரம் சந்தோஷ் நாராயண் அவர்கள்கிட்ட இருந்து வாழ்த்து வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னா கர்ணன் படத்துல வரக்கூடிய அந்த பாட்டை கம்போஸ் பண்ணது சந்தோஷ் நாராயண் அவர்கள் தான். ஒரு சரிகமபா சீசன்லையும் சந்தோஷ் நாராயண் அவர்களுக்குனே பிரத்யேகமாக ஒரு ரவுண்டு வைப்பாங்க, ஒரு சுற்று வைப்பாங்க. அதில் போட்டு அதை பாடுவாங்க. போன சீசன்ல கூட வந்திருந்தாங்கல்ல, அதே மாதிரி இந்த சீசன்லையும் கண்டிப்பா சந்தோஷ் நாராயண் ரவுண்டு இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு வாரத்தில் அவர் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வருவார். அப்போ அபிஷேகாவுக்கான அந்த அங்கீகாரத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிற தகவல் கிடைச்சிருக்குது. அப்படி ஒருவேளை நடந்தால் அது அபிஷேகாவுக்கு என்ன மாதிரி ஒரு மாற்றத்தில் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, ரஜினி அப்புறம் கமல் படத்தோட மாசான ப்ரோமோ வீடியோ கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போறதா ரெட் ஜெயின் மூவிஸ் அறிவிச்சிருக்காங்க. பல வருஷங்களுக்கு அப்புறமா ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்க 2 பேருமே சேர்ந்து நடிக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் தான் தயாரிக்கிறாங்க. இயக்குனர் நெல்சன் இந்த படத்தை இயக்குறாரு. இந்த படத்துக்கான அறிவிப்பை பத்தி நேத்துல இருந்து எக்கச்சக்கமான அப்டேட்ஸை ரெட் ஜெயின் நிறுவனம் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ரஜினி கமல் படத்துக்கான ப்ரோமோ வீடியோவை பிப்ரவரி 22ஆம் தேதி இன்னைக்கு மதியம் 12:07 வெளியிட போறாங்களாம். அதுக்கு காரணம் என்னன்னா 12 அப்படிங்கிறது ரஜினி அவரோட பிறந்தநாள், 7 அப்படிங்கிறது கமலஹாசன் அவரோட பிறந்தநாள். இந்த இரண்டத்தையும் கணக்கு பண்ணி தான் அவங்க ப்ரோமோ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பல வருஷங்களுக்கு அப்புறமா இவங்க 2 பேரையும் ஒன்னா ஸ்கிரீன்ல பாக்குறதுக்காக இப்போ ஒட்டுமொத்த ஃபேன்ஸும் அவளை காத்துக்கிட்டு இருக்காங்க.